வெல்கம் டு ரக்ஷன் ராஜேஷ் யூடியூப் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். இந்த கோல்டு மார்க்கெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கப்ஜிங்கிற ஒரு ஏரியா. அதாவது நீங்கள் கப்ஜிக்கு வந்துட்டு கப்ஜி கோல்டு மார்க்கெட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே போதும், அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டு மார்க்கெட்டு கடையோட பேர் பார்த்தீங்கன்னா அரேஸ் நஜத் ஜுவல்லரி அப்படிங்கிற அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட்டு அது வந்து சவுதி ரியாலுக்கு, அதாவது 1 கிராமுக்கு என்ன ப்ரைஸ் ரேட்டு போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட்டு சவுதி ரியாலுக்கு 1 கிராம் ப்ரைஸ் ரேட்டு வந்து என்ன, 21 கேரட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சவுதி ரியாலுக்கு 1 கிராம் ப்ரைஸ் ரேட்டு என்ன, 18 கேரட்டு சவுதி ரியாலுக்கு 1 கிராமுக்கு ப்ரைஸ் ரேட்டு என்ன, அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடைக்கு உள்ளே போயிட்டு கோல்டு வந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, என்ன விதவிதமான மாடல்ஸ் இருக்குது, பாய்ஸுக்கு கேர்ள்ஸு எப்படிலாம் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து ஊருக்கு போகலான் இருக்காரு. ஸோ அவர் வந்து என்னென்ன கோல்டு வாங்க போகிறாரு, அதோடைய ப்ரைஸ் ரேட்டு என்ன, அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான் இருக்கோம். எதுக்காக அந்த வீடியோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விரும்பக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு தான். எதுக்குன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அப்பாவாக இருக்கணும் சரி, அம்மாவாக இருக்கணும் சரி, அண்ணன் தம்பி ஒய்ஃபில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் உள்ளவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் விரும்பக்கூடியது, அதாவது நீங்கள் ஒரு கிஃப்டாக கூட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் விரும்பக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க நம்ம இது கடைக்குள்ளே போகலாம். ஓகே ஜி, வணக்கம் ஜி. நல்லா இருக்கேன் ஜி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படி சரி ஜி. ஜி என்ன ஜி நீங்கள் கோல்டு கடைக்கு? சரி ஜி, சரி சரி ஜி. ம் 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 ஆ ஆமாம் ஜி. பெண்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னது, ஒன்று மேக்கப்பு, ஆமாம் ஜி, விஷயம் ஜுவல்லரி நகைகள், ஆமாம் ஜி, ஆசைப்படுவாங்க. ஆமாம். நம்ம வந்து போன வாரம் ஓரளவு இந்த பேகு அந்த மற்ற ஐட்டங்கள், அதாவது மேக்கப் ஐட்டம் வாங்கிட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து எங்க வந்து கோல்டு மார்க்கெட் வந்து இப்போ இந்த கப்ஜி ஏரியாவில் வந்து நம்ம முக்கியமான பெரிய கடையில் சின்ன கடையில் ஒரு மீடியமான கடையில் வந்து நம்ம நகைகள், அதாவது கோல்டு ஜுவல்லரி வாங்கினதுருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே ஜி. வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னா நம்ம வந்து ஊருக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போகும்போது நம்ம ரொம்ப வாங்கிட்டு போக முடியாது. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் தான் அளவு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படிப்பட்ட குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி இருக்குது. அதாவது நீங்கள் பிஸ்கட்டாக வாங்கிட்டு போனால் 24 கேரட் பிஸ்கட்டு, சரி ஜி, அது ஒரு ரேட்டு. அதேமாதிரி 22 கேரட்டு, 21 கேரட், ஓகே, 18 கேரட் 4 லட்சம் தான் வாங்க முடியும். ஓகே ஜி. ஒன்று பிஸ்கட்டாக வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கேரட் 21 கேரட், 22 கேரட், 18 கேரட். சூப்பர். உள்ளே போகலாம். சரி ஜி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜி ஒவ்வொன்றா சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 கேரட் வாங்கலாம் பிஸ்கட்டாக வாங்கி. சரி ஜி. அது இல்லாமல் நம்ம 22 கேரட் வாங்கலாம். 22 கேரட் எவ்வளோனா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 380 ரியால் வரும். 380 ரியால். ஓகே ஜி. அது 22 கேரட் பொறுத்து ஒரு கிராம் 380 ரியால் வரும். ஓகே ஜி. அதே மாதிரி 21 கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 340 ரியால் வரும். 340 ரியால். அதே மாதிரி 18 கேரட் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ரேட் அதிகம், ஏன்னா அதை செய்யறது கஷ்டம். மேக்கிங் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 18 கேரட் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். மெயினாக எல்லாரும் வாங்குறது என்னது 22 கேரட், அது 21 கேரட். அப்படி இல்லைன்னா பிஸ்கட் வாங்கிட்டு போய் 24 கேரட் நம்ம பிஸ்கட் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஊரோட செஞ்சுக்கலாம். சரி ஜி, வாங்க அப்படியே ஒன்றா பார்க்கலாம். ஓகே ஜி, ஒவ்வொன்றா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து 3 டைப் இருக்கு. ஓகே ஜி. ஒன்று வந்து இது 22 கேரட், இந்த பாக்ஸ்க்குள்ளது 22 கேரட். இந்த பாக்ஸ்க்குள்ள ஷைனிங் தெரியுது பாருங்க. ஆமாம், அந்த ஷைனிங் நல்லா தெரியுது பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட்டுக்குள்ளது. அதே மாதிரி கொஞ்சம் கீழே வாங்க, அது வந்து 21 கேரட்டுக்குள்ளது. செகண்டாக இருக்கிறது 21 கேரட். அப்படியே சைடில் போங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 18 கேரட்டுக்குள்ளது. 18 கேரட்டுக்குள்ளது. அது எவ்வளோ ஜி சொன்னீங்க? 18 கேரட்டுக்குரியது அது வந்து ஒரு 400 ரியால், ஒரு 400 ரியால் வரும். 400 ரியால் வரும். 18 கேரட்டில் வந்து நம்ம மேக்கிங் சார்ஜ் அதிகமாக வரும். மேக்கிங் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அது ஓகே ஓகே, அதனால சார்ஜ் அதிகமாக எடுப்பாங்க. நம்ம நார்மலாக 22 கேரட்டுக்குள்ளது அல்லது 21 கேரட்டுக்குள்ளது, அதுதான் மெயினாக வாங்கக்கூடியது. அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தெரியும் பாருங்க, அந்த ஷைனிங் தெரியும் பாருங்க. ஆமா, பார்த்தாலே தெரியுது, ஷைனிங் அப்படியே மின்னுது. தெரியுது பாத்தீங்களா? அதாவது 22 கேரட்டுக்குள்ளது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், 21 கேரட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு. நம்ம எந்த டிசைன் வேணா பிடிச்ச டிசைன் வாங்கிக்கலாம். சரி ஜி. இது மாதிரி ரிங் மாதிரி இருக்கு, மோதிர மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் வாங்க. இது வந்து ஜென்ஸ்க்குள்ளது, இது லேடிஸ்க்குள்ளது. இது ஓகே ஜி. இந்த செக்ஷன் ஜென்ஸ்க்குள்ளது,
லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா லேடிஸ்க்கு உள்ளது. இங்க பார்த்தா நிறைய ஐட்டங்கள் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஜி. இது வந்து மோதிர ஐட்டங்கள் பாருங்க, அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்க பெண்களுக்கு செயின் நெக்லஸ் மாதிரி இருக்கும். ஆமாம் ஜி, நெக்லஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுலேயே வந்து உங்களுக்கு 3 குவாலிட்டி வரும். 22 கேரட் உள்ளது, 21 கேரட், அதே மாதிரி 18 கேரட் உள்ளது. 18 ஓகே. அது ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி மாறும். அதே அப்படியே கொஞ்சம் நவுண்டு வாங்க, அப்படியே பாருங்க உங்கள் செக்ஷன் எவ்வளோ டிசைனர்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். இது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலெல்லாம் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நெக்லஸ், ஆல மாலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் போலேட்டுங்க. நெக்லஸ், ஆரங்க மாலை, டிசைன்ஸ், டாலர் வச்சது, உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ கிராம், எந்த குவாலிட்டி எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். இது பார்த்தீங்கன்னா சாதாரண பார்த்தீங்கன்னா இல்லை 4 பவுன் வரும். 4 பவுன் வரும். ஜி பவுன் வந்து 8 கிராம். ஜி அந்த ஸ்டேட் எல்லாம் ஜி அந்த ஸ்டேட்டாக வரலாம் 32 கிராம், அதே மாதிரி 25 கிராம், அந்த மாதிரி. இது வந்து அந்த பெரிய இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பவுனுக்குள்ளது. 60 செயின் மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுனுக்கு 4 பவுன். சரி ஜி. ஒரு 30 கிராம் 25 கிராம் வரும். அப்ப இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்லஸ் மாதிரி. சரி ஜி. நெக்லஸ்னா குறைஞ்சது 6 பவுன் வரும். குறைஞ்சது 6 பவுன் வரும். 6 பவுன் 10 பவுன் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 58 கிராம், 64 கிராம். ஒன்று வந்து அந்த இதுக்கு மாத்திரம் அந்த டிசைன் மாத்திரம். இது வந்து பார்த்தா எல்லாமே 21 கிராம் தான். இது எல்லாமே 21 கிராம் தான். அந்த செயின் டாலர் செயின் வந்து கல் வச்சிருக்கோம். நம்ம வந்து பிளாட்டினம் கொடுக்குது. நிறைய டிசைன் இருக்கு. டாலர் வச்சது, ஆரங்க மாலை. இது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 ல இருந்து 6 பவுன் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 11 பவுன் என்னாச்சு? அந்த லாஸ்ட்டாக இருக்குது 11 பவுன் என்னாச்சு? அது பார்க்கவே நல்லா இருக்குச்சு. அது சூப்பராக 21 கேரட் புரியுது. 11 பவுன். சரி ஜி. அடுத்து வந்து பிரேஸ்லெட். ஓகே. இது லேடிஸ்க்கு பிரேஸ்லெட், ஜென்ட்ஸ் பிரேஸ்லெட். ரெண்டு வகையை பிரிச்சிங்க. இது வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு உரியது. எல்லாமே 21 கேரட் உள்ளது. கல் வச்சது, பிளாட்டினம் வச்சது. அது வந்து ஒரு செக்ஷன். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸ்க்கு உள்ளது. ஜென்ட்ஸ்க்கு உரியது ரைட் சைடுல வருது. அதெல்லாம் பிரேஸ்லெட் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 பவுன் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த கை செயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 5 பவுன்ல வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. 5 பவுன் இருக்கு, 3 பவுன் இருக்கு, 4 பவுன் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி 21 கேரட் இருக்கு, 22 கேரட்லயும் இருக்கு. நம்ம எது பிடிச்சா வாங்கிக்கலாம். எது பிடிச்சா நம்ம அதே மாதிரி லேடிஸ்க்கு வளையல் வந்து முக்கியமான பாட்டு. இந்த வளையல் செக்ஷன் பாருங்க. இந்த வளையல் செக்ஷன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சரி சரி சரி. எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வளையல் செக்ஷன் பாத்தீங்கன்னா 3 பவுன்ல இருந்து 4 பவுன் வரைக்கும் இருக்கும். ஒரு இது ஒரு பவுன். அதுக்கேற்ற நம்ம எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இங்கிட்டு வாங்க. சின்ன குழந்தைகளுக்கு இது சின்ன குழந்தை செக்ஷன் மட்டும். இந்த வளையல்ஸ் பெண்கள் வந்து டிசைன் போட்டுக்கிற மாதிரி டிசைன் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து அதே மாதிரி தான் வளையல். இது பார்த்தீங்கன்னா இந்த மணிமணியா இருக்கும். அது மாதிரி டிசைன். இது வந்து நம்ம இந்த மாதிரி செக்ஷன் வந்து நம்ம அதையும் விரும்ப மாட்டாங்க. ஆமா, நம்ம அரபி சைடு தான் மெருமையா வருவாங்க. மேக்ஸிமம் அந்த சைடு வரும்போது அந்த சைடு முடிஞ்சு அந்த லெஃப்ட் சைடுல உள்ள இதெல்லாம் இந்த கல்ஃப் சைடுல அந்த பெண் லேடிஸ்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரிங் வச்சது, மாலை குள்ளது, மாலை வச்ச மாதிரி அது மாதிரி இப்ப பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இங்கிட்ட இந்த செக்ஷன் பூராமே என்னது அந்த அரபி வந்து பயன்படுத்துவாங்க. அந்த செக்ஷன் வந்து எப்படின்னா ஒரு மணி மாதிரி இருக்கும். அந்த டிசைன் நமக்கு அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டோம். அந்த லாஸ்டா இருக்குது இந்தியன்ஸ் வந்து. ஆனா வந்து இங்க சவுதி அரேபியால வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி வளையல்களை வந்து விரும்புவாங்க. ரொம்ப விரும்பி போடுவாங்க. சரி சரி ஜி. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது கம்மல். இது வந்து கம்மல். நம்ம சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உண்டான செயின், டாலர் செயின் உள்ளது. நம்ம என்ன டிசைன் பூ பிடிச்சினா பூ போட்ட டாலர் வச்சது. அது மாதிரி இது வந்து மாட்டல் மாங்கி. மாட்டல் வந்து காதுக்கு மேல வந்து மாட்டுவாங்க. சரி ஜி. அந்த மாதிரி டிசைன் குறியது என்ன இது எல்லாமே? மாட்டல் மாங்கி. அப்ப டாலர் வச்சது. இது மாதிரி சின்ன சின்ன இது வந்து இந்த செக்ஷன்ல இருக்கு. இது வந்து ஒன்லி மாட்டல் தான். இது மாட்டல். இது வந்து மூக்குத்தி மாதிரி வரும். இப்ப நம்ம மூக்குல போறது தோடு மாதிரி. அது லாஸ்டா இருக்குது எல்லாமே மூக்குத்தி தோடு இருக்குது. எல்லாமே தோடு மற்றும் மூக்குத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா தோடு பிளஸ் மூக்குத்தி. நம்ம அதே மாதிரி இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பவுன்ல இருந்து வருது. ஒரு பவுன் வச்சது.
பிளாட்டினம் வச்சது, சில்வர் வச்சது, இது வந்து என்ன செய்யுது? எல்லாமே எல்லா ஐட்டங்களும் தோடு, மூக்குத்தி, கம்மல், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த செக்ஷன்ல இருக்கு. நிறைய பாருங்க. ரெண்டாவது ரோல மூணாவது செயின். சரி ஜி. அது வந்து பாத்தீங்கன்னா 23 கிராம் வருது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3 பவுன் வருது. 3 பவுன் வருது. 21 கிராம் 21 கிராம் உள்ளது. 21 கிராம் உள்ளது. 23 கிராம் வருது. 3 பவுன் வருது. அந்த செயின் நான் வாங்கினேன். அவர் வந்து எப்படின்னா ஒரு கிராம் 340 ரூபா சொல்றாரு. ஒரு கிராம் 340 ரூபா. வித்து எல்லாம் ஜிஎஸ்டி சேர்த்து. சரி ஜி. சோ நான் வாங்க போறேன். வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம். ஆமா ஜி, வாங்கிட்டு போங்க. வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட வாங்கி இல்லை, நானும் அதான் பார்க்குறேன். வந்து பார்த்தா இந்த கை செயின்லாம் நல்லா இருக்கு. நிறைய இது இருக்கு. எது பிடிச்சிக்கோ வந்து வாங்க. நல்லபடியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா ஜி, நானும் அதான் பார்க்குறேன். கை செயின் நல்லா இருக்கு, அது ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு அந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்குது சின்னதாக. ஸோ அதை வாங்கிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஹலோ வியர்ஸ், நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரிங்க, ஓகே. நீங்கள் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரக்ஷன் ராஜேஷ் யூடியூப் சேனல்லேருந்து வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த கடைக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ரேட் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே.